Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, assalatu wassalamu ala nabiyyina al mursaleen, wa alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Kareem wal Furqanil Majid, ba'da a'udhu billahi minash shaitanir rajim, bifadli bismillahir rahmanir rahim. Inna a'tainakal kautsar fasalli li rabbika wanhar inna shani'aka huwal abtar. Sadaqallahul aliyyil azim. An Ibn Jawzi radiyallahu ta'ala anhu qala Rasulullah sallallahu alayhi wa sallam ma amila ibn Adam yawman nahar ahabbu ila Allahi min ihraqid dam fa innaha la ta'ti yawmal qiyamah bi quruniha wa ashhariha wa inna ad-dama la yaqa'u min Allah bi makanin qabla an yaqa'u ila al-ard. Rawahu Tirmidhi aw kama qala alayhi salatu wassalam. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Alhamdulillah. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற வருகை புரிய இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட துல்காதாவுடைய மாதம் நிறைவு பெற்று அவனால் கண்ணியம் செய்யப்பட்ட மற்றொரு மாதமாகிய துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த மாதங்களை எப்படி கண்ணியப்படுத்தினானோ அதுபோன்று நாமும் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தையும் பிரியத்தையும் பெறக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லரு புரிவானாக. குறிப்பாக கடந்த ரமதானிலே நாம் நோற்ற நோன்புகள், நாம் தொழுத தொழுகைகள், நாம் செய்த தான தர்மங்கள், நம்முடைய திக்ரு துஆக்கள் அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. அன்பான சகோதர பெருமக்களே, துல்ஹஜ் மாதம் என்றாலே நம்முடைய சிந்தனைக்கு இரண்டு அமல்களை இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. முதலாவது ஹஜ், மற்றொன்று குர்பானி. கடந்த வாரம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களிலே உண்டான சிறப்புகள், அந்த 10 நாட்களிலே நம்ம எப்படியெல்லாம் நன்மையான காரியங்களில் முன்னெடுக்க வேண்டும் என்பது பற்றிய தகவல்களை நம்ம பார்த்தோம். அருமையான சகோதர பெருமக்களே, அதோடு இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அமலாகிய குர்பானியை பற்றியும், இந்த குர்பானியை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எப்படி வலியுறுத்தி இருக்கிறார்கள், இந்த குர்பானி சம்பந்தமாக நம்முடைய பார்வை என்ன, இன்றைக்கு நம்ம இடத்துல குர்பானி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, துல்ஹஜ் என்றாலே முக்கியமான 2 அமல்கள். முதலாவது ஹஜ், மற்றொன்று குர்பானி. ஹஜ் என்பது உலகம் முழுக்க ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாரிப்புகளை செய்து பெரும்பாலான நபர்கள் மக்கமா நகரத்தை நோக்கி சென்று விட்டார்கள். ஆனால் இன்னும் ஹஜ்ஜு செய்யலை. ஹஜ்ஜுக்காக புறப்பட்ட எல்லோருமே இதுவரை உம்ரா செய்திருப்பார்கள். ஹஜ்ஜுடைய காலம் இன்னும் வரலை. இன்ஷா அல்லாஹ் நமக்கு இன்றைக்கு துல்ஹஜ் பிறை 4, அரபிய தீபகற்பத்தில் இன்றைக்கு துல்ஹஜ் 5. அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து துல்ஹஜ்ஜுடைய அமல்கள், ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பமாக இருக்கிறது. அவர்களுக்கு புதன்கிழமை பெருநாள், நமக்கு வியாழக்கிழமை பெருநாள். இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமையிலிருந்து அவர்களுக்கு அமல்கள் ஆரம்பிப்பதனால இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் 8 திங்கட்கிழமையிலிருந்து துல்ஹஜ்ஜுடைய அமல்களில் அவர் ஈடுபட்டு விடுவார்கள். அல்லாஹு தாலா இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜிற்காக புறப்பட்டிருக்கிறார்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக. அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான அமல் குர்பானி. குர்பானி என்பது உலகம் முழுக்க யாரெல்லாம் வசதி படைத்திருக்கிறார்களோ அனைவரின் மீதும் கட்டாயமான கடமையாக இருக்கிறது. நம்மளும் அதிகமானவர்கள் குர்பானிக்கான தயாரிப்புகளில் இருப்போம். ஆடு வாங்குபவர்கள் ஆடு வாங்குவதற்கான தயாரிப்புகளில்,
பங்கு சேருபவர்கள் பங்கு சேருவதற்கான தயாரிப்பில் நாம் எல்லாம் இருப்போம். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த குர்பானி என்றால் என்ன? இந்த குர்பானி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? குர்பானியை பற்றி அல்லாஹுடைய தூதர் நமக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டுகிறார்கள்? நம்மிடத்தில் இந்த குர்பானி எப்படி இருக்கிறது என்பது பற்றிய ஒரு சில தகவல்கள். அருமையான சகோதர பெருமக்களே, குர்பான் என்றால் அரபியில் நெருங்குதல் என்று பொருள். குர்பான் என்றால் நெருங்குதல் என்று பொருள். அதாவது இந்த குர்பானி எப்போது ஆரம்பமானது என்று நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நமக்கு சொல்லும் பொழுது அங்கு இந்த குர்பானி என்ற அமலை பதிவு செய்கிறான். மாயிதா என்ற அத்தியாயத்துடைய 27வது வசனத்தில், அதுக்கு முந்தைய பிந்தைய வசனங்களில் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்மார்களை பற்றி பேசுவான். 27லேருந்து ஆரம்பிக்கிறான். இந்த செய்தி என்னன்னு சொன்னால், ஆதமுடைய 2 மகன்கள், ஒருவர் ஆபில் மற்றொரு காபில், இருவருக்கு மத்தியில் திருமணம் சம்பந்தமான ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. இருவருமே தன்னுடைய கொள்கையில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆலோசனை வழங்குகிறாங்க, நீங்கள் 2 பேரும் குர்பானி கொடுங்க, யாருடைய குர்பானி அங்கீகரிக்கப்படுகிறதோ அவர் சொல்கிறத நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இதை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். வத்லு அலைஹிம் நபா அப்னி ஆதம் பில் ஹக், நபியே ஆதமுடைய 2 மகனுடைய வரலாறு நீங்கள் ஓதி காட்டுங்க. வத்லு என்றால் நீங்கள் ஓதுங்கன்னு சொல்கிறான். மக்களுக்கு நீங்கள் படித்து காட்டுங்க. என்ன? இது கர்ரபா குர்பானன், 2 பேருமே குர்பானி கொடுக்க முன் வந்தார்கள். ஆதமுடைய முதல் மகன் ஆபிலும் காபிலும், ஹாபில் காபில் 2 பேருமே குர்பானி கொடுப்பதற்காக முன் வந்தார்கள். ஃபத்துகுப்பில மின் அஹதிஹிமா, அந்த இருவரிலே ஒருவருடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டது. வலம் யுத்தகப்பல் மினல் ஆஹர், மற்றொருவருடைய குர்பானி அங்கீகரிக்கப்படலை. 2 பேருமே குர்பானி கொடுத்தாங்க. ஒருத்தருடைய குர்பானி அல்லாஹு தஆலா அங்கீகரித்தான், இன்னொருவருடைய குர்பானி அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா அந்த வரலாற்றுக்குள்ளே வருகிறான். ஏன் அங்கீகரிக்கப்படலை என்றெல்லாம் நிறைய தகவல்கள் இதை தொடர்ந்து இருக்கிறது. இதில் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அருமையான சகோதர பெருமக்களே, இந்த குர்பானி என்பது நபி ஆதமுடைய காலத்திலே ஆரம்பமாகிவிட்டது. இதை புதுப்பித்தது தான் இன்றைக்கு நம்ம குர்பானி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்தது வேண்டுமானால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமாக இருக்கலாமே தவிர, குர்பானியுடைய ஆரம்பம் என்பது நபி இப்ராஹிம் கிடையாது, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முதல் நபியே குர்பானி கொடுத்தார்கள், குர்பானி கொடுக்கும்படி பணித்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்கள், இதில் இன்னொரு கூடுதலான செய்தி என்னன்னு சொன்னால், குர்பானி என்பது சாதாரணமான ஒரு அமல் அல்ல. அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் என்பதை தீர்மானிப்பதில் குர்பானி இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்களேன். 2 பேரும் ஒரு கருத்தில் சண்டையிடுகிறார்கள். 2 பேரும் தான் கருத்தில் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரில் யாரோடு அல்லாஹ் இருக்கிறான், உங்கள் 2 பேரில் யார் சத்தியத்தில் இருக்கிறா, உங்கள் 2 பேரில் அல்லாஹ்விற்கு யார் நெருக்கமாக இருக்கிறா என்பதை அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி மேற்கொண்ட அமல் தான் குர்பானி. அப்போ அந்த குர்பானியின் மூலமாகத்தான் ஒருவரோடு அல்லாஹ் இருக்கிறான், மற்றொருவரோடு அல்லாஹ் இல்லை என்பது தீர்மானமாகிறது. குர்பானி அல்லாஹ் யாருடன் இருக்கிறார், அல்லாஹ் யார் பக்கம் இருக்கிறான் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு அமல் என்பதை முதல்ல விளங்கி கொள்ளணும். அதாவது கிதாபில் எழுதுவாங்க, குர்பானி கொடுக்க சக்தி பெற்றும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் அல்லாஹை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள். சாதாரணமான வார்த்தை இல்லை இது, இல்லையா? சாதாரணமாக நம்ம கடந்து விட முடியாது. நம்ம படைச்ச ரப்புல் ஆலமீனை விட நம்ம தூரமாக இருக்கிறோம் என்றால் அதை விட நஷ்டம் என்ன இருக்க முடியும், அதை விட மூதேவித்தனம் என்ன இருக்க முடியும்? அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம் குர்பானி கொடுப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எவ்வளோ சிரமம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குர்பானி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் கிட்டத்தட்ட அவர் அல்லாஹுடைய அருளோடு இருக்கிறார், அல்லாஹுடைய நெருக்கத்தோடு அவர் இருக்கிறார், அவர் அல்லாஹுடைய நெருக்கத்தில் இருக்கிறார். அதனால தான் குர்பானி என்பதற்கு சொல்லுவாங்க, குர்பான் அரபியில் நெருங்குதல்னு பொருள். குர்பான் சொன்னால் நெருங்குதல்னு பொருள். அப்போ நம்முடைய குர்பானியின் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்குகிறோம், அல்லாஹ் நம்மோடு நெருங்கிறான். குர்பானிங்கிறது சும்மா ஏதோ ஒரு கறிக்காக வேண்டி செய்கிற அமலை நம்ம விளங்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் குர்பானி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் குர்பானி, அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய பார்வையிலேயே நான் இருக்கிறேன் என்பதற்கான ஆதாரம் குர்பானி, நான் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்பதற்கான ஆதாரம் குர்பானி. குர்பானி கொடுக்க சக்தி பெற்றும் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் அவர் அல்லாஹை விட்டும் தூரமாகி விட்டார். இப்படி தான் விளங்கி கொள்ளணும்.
அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பதற்கான ப்ரூஃப் நான் குர்பானி கொடுப்பது, அல்லாஹ் என்னோட இல்லை என்பதற்கான ப்ரூஃப் நான் குர்பானி கொடுக்காமல் இருப்பது. அதனால தான் ஹதீஸில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மாஜாவுடைய 3123வது செய்தி இதே வார்த்தையை தான் பதிவு செய்வாங்க. அங்கேயும் குர்பானி சம்பந்தமான வார்த்தையை பாருங்களேன். மன் கான லஹு ஸஅத்தன், யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது, ஃபலம் யுதஹி, குர்பானி கொடுக்கலை இல்லையா, நல்லா விளங்கி கொள்ளுங்க. இவருக்கு ஓரளவு குர்பானி கொடுக்கறதுக்கான வசதி வந்துருச்சு, ஆனாலும் குர்பானி கொடுக்கல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, நான் தொழுகிற இடத்திற்கு அவன் நெருங்கி கூட வர வேண்டாம். இங்க வார்த்தையை பாருங்க, ஃபலா யக்ருபன்னன்ற வார்த்தையை பதிவு செய்யறாங்க. ஃபலா எஜி அண்ணன்ற வார்த்தை இல்லை. நான் தொழுகிற பள்ளிக்கு பக்கம் பள்ளிக்கு வர வேண்டாம் என்பதில்லை. இங்கே நெருங்க வேண்டாம், நான் இருக்கிற திசை பக்கமே நீ வரக்கூடாது. அந்த ஃபலா யக்ருபன்னுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இருக்கிற திசை பக்கமே நீ வரக்கூடாது. உனக்கு குர்பானி கொடுக்க சக்தி இருக்கு, வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்குறான், ஆனால் குர்பானி கொடுக்கல, நீ என் மூஞ்சிலே முழிக்க தகுதி இல்லை. நான் இருக்கிற திசை பக்கமே நீ வரக்கூடாது. ஃபலா யக்ருபன்ன, என்னை நீ நெருங்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற வார்த்தை. அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்கக்கூடாது என்றால் கிட்டத்தட்ட அவர் அல்லாஹ்வை விட்டும் தூரம் ஆகிவிட்டார். என்னிடமிருந்து நீ தூரம் ஆகிறேன்னு சொல்றது என்ன சொல்ல வராங்க, என் பக்கத்தில் நீ வராதப்பா, என்னை நெருங்காதப்பா, என்கிட்ட நீ தூரம் ஆயிருன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு அங்கே என்ன அர்த்தம், அல்லாஹ்வை விட்டும் அவன் தூரமாகி விட்டான், அல்லாஹ்வுடைய அருள் பார்வையிலிருந்தும் அவன் தூரமாகி விட்டான் என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் குர்பானி சம்பந்தமாக கொடுத்திருக்கிறார்கள். திருமதி ஷெரீஃபுடைய 1507வது செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த புதுசில் குர்பானி கடமையானது. 10 வருஷ காலங்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்தாங்க, ஒரு வருஷம் கூட குர்பானி விடுபடவே இல்லை இல்லையா. இந்த வருஷம் ரசூலுல்லாஹ் பார்த்துக்கலாம் முடியலையே, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ற சூழலே ஏற்படலை. எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தாலும், மதீனா ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். ஒரு கட்டத்துக்கு பிறகு மக்கா பரவாயில்லைன்ற சொல்கிற அளவிற்கு மதீனா அந்த அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, எல்லா பக்கமும் எதிரிகள் சூழ்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் கூட பெருமானார் அகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல் மதீனத்தி அஷர சினீன் யுதஹி, 10 ஆண்டு காலங்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்தார்கள். எந்த வருடமும் ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுக்காமல் இருந்ததில்லை. எல்லா வருடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்து இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால தான் குர்பானிக்கு ரீப்ளேஸ்னு ஒன்று கிடையாது. ரீப்ளேஸ்னு ஒரு அமலை செய்ய முடியலாட்டி அதுக்கு பகரமாக இன்னொரு அமல். நோன்புக்கு பகரமாக என்ன செய்யலாம், ஒருத்தர் நோன்பு வைக்கணும், நோன்பு வைக்க முடியலாட்டி பரவாயில்ல அடுத்த மாதம் நோன்பு வச்சுக்கலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்கா, பரவாயில்லப்பா அடுத்த மாதம் எப்போ உடம்பு சரியாகுதோ அப்போ நோன்பு வச்சுக்கலாம். பிரயாணத்தில் இருக்கியா, பரவாயில்லப்பா ஊருக்கு வந்த பிறகு நோன்பு வச்சுக்கோ. இல்லை நோன்பு வைக்க சக்தியே பெறலை, இவர் வாழ்நாள் முழுவதும் நோயாளியாக இருப்பார், காலம் முழுக்க மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும், இவரால் நோன்பு வைக்கவே முடியாது. அதுக்கும் மார்க்கம் ஒரு வழி சொல்கிறது. ஃபிதியா என்ற பெயரில் ஒரு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், நீங்கள் ஒரு நபருக்கு உணவளிச்சா போதும், நோன்புக்கு பகரமாக ஒருத்தருக்கு உணவளிக்கலாம். நல்லா விளங்கி கொள்ளுங்க, நோன்பு வைக்க சக்தி இருந்தும் அவர் நோன்பு வைக்க முடியலை, அவர் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ காரணத்தினால நோன்பு வைக்க முடியலைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ ஒருத்தருக்கு உணவு கொடுத்துக்கோ என்பதாக ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. குர்பானிக்கு அப்படி ஏதாவது இருக்கா? குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் குர்பானி கொடுக்கலை. ஸோ குர்பானிக்கு பகரமாக நீ ஏதாவது இந்த ஒரு அமலை செஞ்சுக்கோ அந்த ஒரு அமலை செஞ்சுக்கோ, கிடையவே கிடையாது. அவர் அடுத்த வருஷம் குர்பானி கொடுத்தாகும், இடையில கூட கொடுக்க முடியாது. அந்த கலாவை இப்போ உதாரணமாக இந்த வரக்கூடிய வியாழக்கிழமை நமக்கு துல்ஹஜ் 10, அந்த 3 நாள் குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி. துல்ஹஜ் 10, துல்ஹஜ் 11, துல்ஹஜ் 12, இந்த 3 நாள் தாண்டிருச்சு, இவர் குர்பானி கொடுக்கல. மார்க்கம் என்ன சொல்லுது, ஒன்றுமே பண்ண முடியாதப்பா, நீ அடுத்த வருஷம் குர்பானி கொடுத்துக்கோ. இல்லை இடையில தாண்டி ஒரு ஆடு தானே கொடுக்கணும், அதுக்கு பகரமாக 10 ஆடு கொடுத்துக்கிறேன், யூஸ் இல்லை. நீ 100 ஆடு கொடுத்தாலும் சரி, 1,00,000 ஆடு கொடுத்தாலும் இந்த குர்பானியில் அது சேருமா? 1,00,000 ஆடை சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குமே தவிர குர்பானியுடைய கடமை இவருக்கு நீங்காது, இவர் தலையில் தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். சதக்காவுடைய நன்மை கிடைச்சிடும், குர்பானியுடைய கடமை நீங்கிருமான கிடையாது. காரணம், குர்பானிக்கு ரீப்ளேஸ் கிடையவே கிடையாது. குர்பானிக்கு ரீப்ளேஸ் குர்பானி மட்டும்தான். சரி, வேறு வழியே இல்லை. எப்போ தான் கொடுக்கறது? அடுத்த வருஷம் இதே மாதிரி துல்ஹஜ் 10, 11, 12 நீ உயிரோடு இருந்தா, அல்லாஹ் நீண்ட ஆயில கொடுத்துருந்தா, வசதி வாய்ப்பை கொடுத்துருந்தா, அப்போ இன்ஷா அல்லாஹ் சேர்த்து ஒரு ஆடை குர்பானி கொடுத்துக்கோ, அல்லது ஒரு பங்கை சேர்த்து கொடுத்துக்கொள்ளுவோ. இடையில் இந்த 11 மாதங்களில் நீ குர்பானி கொடுக்க முடியாது. அல்லாஹ் குர்பானி சம்பந்தமாக இப்படி தான் விதித்திருக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, குர்பானிங்கிறது ஏதோ ஊரில் 4 பேர் செய்யக்கூடிய ஒரு அமல் நம்ம விளங்கி கொள்ளக்கூடாது. ரொம்ப ரொம்ப அல்லாஹ் வலியுறுத்திய ஒரு அமல்.
திருமிதி ஷெரீஃபுடைய 1493வது செய்தி. இப்னு ஜவுசி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹரி அஹப்பு இலல்லாஹ் மின் இஹ்ராக்கித் தம். ஆதமுடைய மகன் யௌமுன் நஹர் என்று, அதாவது குர்பானி கொடுக்கப்படுகின்ற அந்த நாள். யௌமுன் நஹர்னு சொன்னால் துல்ஹஜ் 10க்கு யௌமுன் நஹர்னு சொல்வோம். துல்ஹஜ் 10க்கு, துல்ஹஜ் 9 யௌமே அரஃபா, துல்ஹஜ் 10 யௌமுன் நஹர், துல்ஹஜ் 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக். இந்த 4 அரபுகளில் பேர் வைத்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அப்போ துல்ஹஜ் 10 யௌமுன் நஹர் அன்று ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹ்விற்கு ஆக பிரியமான ஒரு அமல் குர்பானி தான். குர்பானியை விட மிக சிறந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அன்றைய நாள் கிடையாது. மற்ற நாளில் வேறு எந்த அமல் வேணால் செய்து கொள்ளலாம். குர்பானி கொடுக்கின்ற அந்த நாளில் குர்பானி மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் ஆக பிரியமான அமல். நீ அதை விட பல லட்சம் செலவு செய்து நற்கருமங்களை செஞ்சாலும் இந்த குர்பானிக்கு அது ஈடாகாது. அதை அல்லாஹ் நேசிப்பது கிடையவே கிடையாது. அந்த நாளில் குர்பானி மட்டும்தான் பெஸ்ட். உதாரணமாக அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன முடியாது, துல்ஹஜ் 9 அரஃபாவுடைய நாள். நோன்பு ஹஜ்ஜுக்கு போன எல்லாருமே அந்த துல்ஹஜ் 9 அரஃபாவில் தங்கணும், அது கட்டாயம். துல்ஹஜ் 9 அவர் அரஃபாவில் தங்கலை, ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் மதினாவிலே தங்கிட்டார் அல்லது மக்காவிலே தங்கிட்டார். இப்போ இவருக்கு ஹஜ்ஜு கூடுமான மார்க்கம் சொல்லுது, இவருடைய ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்படாது, இவருடைய ஹஜ்ஜு கூடவே கிடையாது. ஒது இல்லாமல் தொழுத மாதிரி, ஒதுவே செய்யாமல் தயமம் செய்யாமல் தொழுதா எப்படியோ அது மாதிரி இவருடைய ஹஜ்ஜு கூடாது. அடுத்த வருஷம் ஒரு ஹஜ்ஜு செஞ்சாகணும். இப்போ ஒரு காரணம் இல்லை ஜி, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அரஃபாவுக்கு வர முடியல, சரி மறுநாள் அரஃபாவில் தங்கலாமா, அடுத்து 2 நாள் தங்குறாரு. அவர் வருஷம் பூராவும் அரஃபாவில் தங்கினாலும் துல்ஹஜ் 9 அரஃபாவில் தங்கலைன்னு அந்த ஹஜ்ஜு கூடவே கூடாது. இப்போ அதற்கு பகரமாக அந்த நாளில் அவர் மக்காவில் இருந்தார், தவாப் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு 2-2.5 கிலோமீட்டர் மக்காவுக்கும் அரஃபாவுக்கும் மத்தியில் அவர் மக்காவில் இருந்து அந்த பெருநாள் அன்னைக்கு அரஃபாவுடைய முதல் நாள், அதாவது பெருநாளுக்கு முதல் நாள் அரஃபாவுடைய நாளில் முழுக்க அன்னைக்கு தவாப் செஞ்சுக்கிட்டே இருந்தார். நிறைய உம்ரா செஞ்சார், 100 தவாப் செஞ்சார், 50 உம்ரா செஞ்சார். மார்க்கம் சொல்லுது, நீ என்ன செஞ்சாலும் இந்த நாளில் நீ அரஃபாவில் தங்கி இருக்கணும். இந்த நாளில் முஸ்தலிஃபாவில் தங்கி இருக்கணும். அரஃபாவில் தங்குறதுக்கு பகரமாக நீ எந்த அமலை செஞ்சாலும் இங்கே ஹஜ்ஜு கூடாதுங்கிற மாதிரி மார்க்கம் சொல்லுது. குர்பானி கொடுக்கப்படுகின்ற அந்த நாளில் குர்பானி மட்டும்தான் ஒரே அமல், குர்பானியை விட வேறு அமல் எதுவுமே கிடையாது. உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேனே, அந்த குர்பானி இன்றைக்கி ஒரு ஆடு ஒரு 12,000 வருது, இல்லை பங்குன்னு சேர்த்தா ஒரு 3,500 முடிஞ்சிருது. இவர் இந்த ஆடு வாங்கலை அல்லது பங்கும் சேரலை. அந்த நாளில் நன்மை நிறையா கிடைக்கும்னு சொல்லி பல லட்ச ரூபா சதக்கா செய்தார் இல்லையா? ஒரு ஏழை குமரி பெண்ணுக்கு திருமணத்திற்காண்டி செலவு நிறையா செய்தார். அல்லது உடல்நிலை சரியில்லாத பிள்ளைக்கு லட்ச ரூபா செலவு செஞ்சு அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தார். இப்போ மார்க்கம் சொல்லுது, குர்பானியாக அந்த லட்சமா, குர்பானின்றது 3,500 முடிஞ்சிருச்சு. ஆடுன்னு பார்த்தா 12,000 முடிஞ்சிருச்சு. இவர் அதற்கு பகரமாக லட்ச ரூபா செலவு செஞ்சுருக்கிறாரு. மார்க்கம் சொல்லுது, லட்சம் இல்லைப்பா, நீ கோடி ரூபா செலவு செஞ்சாலும் இந்த நாளில் குர்பானி தான் ஃபஸ்ட்டு. குர்பானியை விட்டுட்டு அந்த 3 நாளில் எந்த அமலை செய்தாலும் அந்த அமலுக்கு எந்த மரியாதையும் இல்லை என்பதை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ளணும். காரணம், அல்லாஹ் சொல்கிறான், மின் இஹ்ராக்கித் தம். அன்றைய நாளில் குர்பானி பண்ணுறது தான் முக்கியமான ஒரு அமல். ஃபைன்னஹா லதஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அஷ்ஹாரிஹா. ஹதீஸில் வருகிறது, நாம் கொடுத்த குர்பானி பிராணி நாளை மறுமையில் உயிரோடு வரும், அதனுடைய கொம்புகளோடு வரும், அதனுடைய முடிகளோடு வரும். இன்னும் ஹதீஸ் கிதாபுகளில் கூடுதலாக இன்னும் செய்தி தஃப்சீர்களில் பார்க்கலாம். அந்த குர்பானி அறுப்பதற்கு முன்பாக நம்ம வீட்டில் வளர்க்கும் போது அதனுடைய இரத்தம், அதனுடைய சாணம் இருக்கு இல்லையா, இதுவெல்லாம் நம்முடைய நன்மையுடைய தராசில் இருக்கும். நம்முடைய நன்மை தராசில் நம்முடைய நன்மைகள் தானே அதில் இருக்கணும். நான் தொழுகை, நான் வச்ச நோன்பு, நான் செய்த சதக்கா, நான் செய்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், திக்ரு, தஸ்பீஹாத், இதுதானே என்னுடைய நன்மை தராசில் இருக்கணும். மார்க்கம் சொல்லுது, இல்லைப்பா நீ குர்பானி கொடுத்தி இல்லையா, அந்த குர்பானி பிராணி மட்டும் இல்லை, குர்பானி பிராணியுடைய அசிங்கங்கள், அசுத்தங்கள், இரத்தம், அந்த கழிவுகள் கூட நம்முடைய மீசான் தராசில் கணப்பதற்கு நன்மை தராசில் நமக்கு ஆதரவாக இருக்கும் என்பதாக கிதாபுகளில் பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்கள், அந்த அடிப்படையில் குர்பானி என்பது நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான நன்மைகளை பெற்று தருவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தொடர்ந்து பேசுகிறாங்க, வன்னத்தம ல யகஉ மினல்லாஹி பி மகானின் கபல ஐ யகஉ இலல் அர்து.
குர்பானி நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு ஆடு அல்லது மாடு அறுக்கப்படுகிறது, அதனுடைய இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, பைஹக்கி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. பைஹக்கி ஷெரீஃபுடைய 10524வது செய்தி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா அம்மாவிடமிருந்து கேட்டதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவிடத்திலிருந்து கேட்டதாக, ஃபாத்திமாவை அழைத்து சொன்னாங்க, யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே கூமி இலா உல்ஹியத்திக்க, உன் பேரில் ஆடு அறுக்க போகிறோம், பக்கத்தில் வந்து நில்லுன்றாங்க. உன் பேரில் ஆடு அறுக்க போகிறோம், நீ பக்கத்தில் வந்து நில்லு. ஃபஷ்ஹிதிஹா, நான் அறுக்கிறத நீ பாரு. ஃபஇன்னஹு யஃப்ரு இந்த அவ்வலி கத்ரத்தின் மிந்தமிஹா, அந்த ஆட்டுடைய முதல் சொட்டு ரத்தம் விழுவதற்கு முன்பாக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உன் பேரில் குர்பானி கொடுக்குற. குர்பானின்றது நம்ம என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கோம்? கிடையாது, சாதாரணமாக இல்லை குர்பானி. என் பேரில் ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது அல்லது பங்கில் சேர்ந்திருக்கிறேன், மாடு அறுக்கப்படுதுன்னு சொன்னால் ஹதீஸில் நான் ரத்தம் சிந்தலை, என்னுடைய கழுத்து அறுபடலை, எனக்கு எந்த ஒரு சின்ன நோயும் ஏற்படலை, சின்ன வருத்தம் வலியும் ஏற்படலை, என் பேரில் ஒரு குர்பானி அறுக்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, அதனுடைய ரத்தம் விழுவதற்கு முன்பாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஃபாத்திமா பக்கத்தில் வந்து நில்லு, ஓம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஆடு இது. அதனால தான் முடிந்தளவு குர்பானியை நம்முடைய கைகளால் அறுக்கணும். அப்படி அது பெண்களை அறுக்கலாமா? தாராளமாக பெண்கள் அறுக்கலாம். இல்லை குறைந்தபட்சம் அறுக்கும் போது பெண்களை பக்கத்தில் வர வைக்கிறது நல்லது, தவறு இல்லை. மஹரமான ஆண்கள் இல்லாத போது பக்கத்தில் வர வச்சு நீ உன் பேரில் குர்பானி கொடுக்குறோம், பக்கத்தில் வந்து நில்லுமான்னு சொல்கிறது சுன்னா. அருமையான நல்லா பாருங்களேன், ஒரு குர்பானி, ஒரு ஆட்டை அறுக்கிறோம், அந்த ஆட்டுடைய ரத்தம் சிந்துகிறது, துடிக்கிறது அந்த ஆடு, உயிர் போகிறது அந்த ஆட்டுக்கு, அந்த இறைச்சியை நம்ம சாப்பிட போகிறோம். ஆனால் மார்க்கம் சொல்லுது, யாருடைய பேரில் குர்பானி நிறைவேற்றப்படுகிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது ரசூலுல்லாஹ் எங்கே பேசுவாங்கன்னா ஷஹீதுக்கு பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போகிறார் இல்லையா, போரில் போய் தன்னுடைய உயிரை விடுகிறார், ஷஹீத் ஆகுறாரு, அங்கே ரசூலுல்லாஹ் பேசுவாங்க, ஷஹீதுடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அடுத்து விழுகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் மறுமையில் அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே போகும் என்பதாக ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இந்த குர்பானி வைக்கிறாங்க. அங்கே கூட ஒரு லாஜிக் இருக்குது. நான் போருக்கு போகிறேன், மார்க்கத்தை நிலை நிறுத்தணும் என்பதற்காண்டி மார்க்கத்திற்காண்டி போனேன், சண்டை போடுறேன், நான் வெட்டுப்படுகிறேன், என் கைகால் வெட்டப்படுது, என்னுடைய கண்ணு காதுகள்லாம் கிழிக்கப்படுது, நான் ரத்தம் சிந்துறேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் குர்பானியில் நமக்கு ஒன்றுமே புரியலை. குர்பானியில் ஒரு 12,000 13,000 கொடுத்து ஒரு ஆடு வாங்குகிறோம், அந்த ஆட்டை தான் அறுக்கிறோம், அல்லது 3,000 ரூபா பங்கு கொடுத்தோம், குர்பானி கொடுக்க நம்முடைய பேரில் மாடுகள் அறுக்கப்படுகிறது, நம்ம பெருசாக எந்த மெஹனத்தும் பண்ணலை. ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, ஷஹீதுக்கு பேசுகிற பேச்சு, ஷஹீத் அவர் தன்னுடைய உயிரை விடுகிறார், தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு லாஜிக் இருக்குது, இங்கே என்ன லாஜிக்னு தெரியல. ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, உங்களுடைய குர்பானி ஆடு அறுக்கப்படும் பொழுது அதனுடைய முதல் சொட்டு ரத்தம் விழுவதற்கு முன்பாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். குர்பானிங்கிறது நம்முடைய பாவங்களை கழுவுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு குர்பானியில் இருக்குது. நம்ம சும்மா ஏதோ குர்பானியை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் கடந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு சடங்காக கடந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சடங்கு இல்லை, குர்பானிங்கிறது ஒரு சடங்கு இல்லை. அருமையான சகோதர மக்களே, நாளை மறுமையில் நான் பாவியானாக நிற்கக்கூடாது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக உண்டான ஒரு அமலை அல்லாஹ் தஆலா குர்பானி கொடுத்திருக்கிறான். குர்பானி சம்பந்தமாக இன்னொரு ஹதீஸ் பார்க்கலாம். தல்ஹீஸுல் ஹபீர் என்ற கிதாபுடைய 4வது பாகத்தில் 1484வது செய்தி, நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட செய்தி தான். லஹி அல்லிமும் லஹாயாக்கும், நீங்கள் கொடுக்கின்ற குர்பானியை பிரம்மாண்டமாக பிடிங்கள். அஸ்தகரிக்கு என்ற வார்த்தையும் இன்னொரு ஹதீஸில் இருக்குது. நல்லா கொளுத்த பிரம்மாண்டமான குர்பானிகளை நீங்கள் கொடுங்க. ஃபைன்னஹா மதாயாக்கும் அலஸ்ஸிராத், காரணம் நீங்கள் கொடுக்கின்ற குர்பானி பிராணி தான் நாளை மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் உங்களுக்கான வாகனம் என்கிறார்கள் பெருமானார். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்று ஒன்று இருக்குது, அந்த பாலத்தில் நீங்கள் கடப்பதற்கு வாகனமாக நீங்கள் கொடுத்த குர்பானி பிராணி அங்கே வந்து நிற்கும். அதனால் ஏதோ சோப்புலாங்கியா ஏதோ நோஞ்சானா காசு பணங்களை பார்க்காம கொஞ்சம் நல்ல சிறப்பான ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை நீங்கள் பிடிங்க என்பதாக ஹதீஸ் கிதாபுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு பிரியத்தோடு சரி கடமைக்கு செய்கிறதல்ல குர்பானி, குர்பானி கடமைக்கு செய்கிறதில்ல. சில நேரங்களில் நம்ம வீட்டில் ஒரு திருமணம் வைக்கணும், ஒரு 6-7 ஆடு பிடிக்கணும்னு சொன்னால் நம்மளை சந்தைக்கு போய் நல்ல சிறப்பாக வரக்கூடிய விருந்தினர்கள் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆடு பிடிப்போம் இல்லையா, நல்ல ஆடாக பிடிக்கணும், நல்ல கறியுடைய ஆடாக பிடிக்கணுன்றலாம் ஒரு விதமான ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம்.
இல்லையா? அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் கொடுக்கின்ற குர்பானி பிராணி நாளை மறுமையில் உங்களுக்கான வாகனம், அதனால் நல்ல முறையில் ஆடுகளை பிடிங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார். இது இல்லாமல் குர்பானி சம்பந்தமாக மறுமையில் கிடைக்கப்பெறுகின்ற நன்மைகள் நிறைய இருக்குது. 1 2 இல்லை, ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நம்ம பலமுறை கேட்டிருக்கிறோம். அருமையான சகோதரி பெருமக்களே, அதனால் குர்பானியை மனமுவந்து கொடுக்கணும். குர்பானியை ஏதோ ஒரு வேண்டா வெறுப்புக்கு கொடுக்கறதல்ல, கடமைக்கு கொடுக்கறதல்ல, மனமுவந்து கொடுக்கணும். நாளை மறுமையில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இந்த குர்பானி இருக்கிறது. நாளை மறுமையில் இந்த குர்பானி பிராணியுடைய சாணங்கள் எல்லாம் நாளை மறுமையில் எனக்கான நன்மையுடைய தராசில் நமக்கு கனப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நாளை மறுமையில் என்னை சுமக்கக்கூடிய ஒன்றாக இந்த குர்பானி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு குர்பானி கொடுக்கணும். அடுத்து யாரெல்லாம் குர்பானி கொடுக்கணும் என்றால் நமக்கு தெரிந்த செய்தி தான். யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். ஜக்காத் கடமையான அளவு நிசாபு வசதி வாய்ப்பு ஒரு இடத்துல இருந்தால் அவர் குர்பானி கொடுக்கணும். ஜக்காத் யாருக்கெல்லாம் கடமையாகும், எப்பொழுது ஒருவர் மீது ஜக்காத் கடமையாகும்னு சொன்னால் நமக்கு தெரியும். தங்கம் 87 கிராம் இருக்கணும். 87 கிராம் தங்கம் ஒரு இடத்துல இருந்தால் அவர் ஜக்காத் கொடுக்கணும். தங்கம் இல்லை, வெள்ளி தான் இருக்குது, வெள்ளி 612 கிராம் இருந்தால் அவர் ஜக்காத் கொடுக்கணும். தங்கம் 87 கிராம், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம். தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பணம் தான் இருக்குது. பணத்துக்கு என்ன மதிப்புன்னு சொன்னால் 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பு எவ்வளவோ அந்த தொகை இன்றைக்கி கையில் இருந்தால் அவர் ஜக்காத் கொடுக்கணும். உதாரணமாக 612 கிராம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு 300 ரூபான்னு போட்டிருக்கோம். நமக்கு கணக்கு குர்பானி கொடுக்குற நாள் தான் துல்ஹஜ் 10 வரக்கூடிய வியாழக்கிழமை என்னவோ அந்த நாளில் என்ன மார்க்கெட் ரேட்டோ அதுதான். இப்போ அந்த நாளில் உதாரணத்துக்கு ஒரு 300 ரூபான்னு ஒரு வச்சாலும் 612 300ஆல் பெருக்கும் பொழுது ஒரு வருடத்தில் தன்னுடைய செலவு போக 1,80,000 ரூபா கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் மீது ஜக்காத் கடமை. அதற்கு கீழே இருந்தால் ஜக்காத் கடமை இல்லை. 1,80,000 ரூபா அவரிடத்தில் இருந்துச்சு, கையில் இருந்தாலும் சரி, அல்லது 1,80,000க்கு மதிப்பில் வியாபார பொருள் இருந்தாலும் சரி, 1,80,000 மதிப்பில் பொருள் டெபாசிட்டில் இருந்தாலும் பேங்க்கில் இருந்தாலும் சரி, இவர் மீது ஜக்காத் கடமை என்பதை நம்ம முதல்ல விளங்கணும். அதே போல் ஜக்காத்துடைய இன்னொரு முக்கியமான சட்டம் என்னன்னு சொன்னால், யார் மீது கடமையோ அவர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். உதாரணமாக என்னிடத்துல வசதி இருக்குது, நான் அல்ஹம்துலில்லாஹ் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் இருக்குது. இப்போ நான் ஜக்காத்து கடமை. என் மனைவி இடத்துல ஒரு 15 பவுன் இருக்குது இல்லையா? என் மனைவி இடத்துல ஒரு 15 பவுன் நகை இருக்குது. அப்போ அவளிடத்திலும் நிசாப் வந்துருச்சு, அவள் மீது ஜக்காத்து கடமை. ஜக்காத்தை சுழற்சி முறையில் கொடுக்கக்கூடாது. நம்ம மதரசாவில் பங்கு போடும்போதும் பார்த்துருக்கோம், நிறைய முறை பேசும்போதும் பார்த்துருக்குறோம். கடந்த வருஷம் என் பேரில் ஜக்காத்து கொடுத்தோம் ஹஸ்ரத், இந்த வருஷம் என் மனைவி பேரில் கொடுக்கலான் இருக்கேன். அதே போல் கடந்த வருஷம் என் மனைவி பேரில் கொடுத்தேன், இந்த வருஷம் என்னுடைய மகன் பேரில் கொடுக்கலான் இருக்கேன், மக பேரில் கொடுக்கலான் இருக்கேன். ஒரு ஆடு தான் என்னுடைய அத்தா பேரில், ஒஃபாத்தான அத்தா பேரில், அம்மா பேரில் கொடுக்கலான் இருக்கேன் என்பதாகலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது சரியான சட்டம் இல்லை. யார் மீது கடமையோ அவர் மீது கண்டிப்பாக கொடுத்தாகணும். என் மீதையும் ஜக்காத்து கடமை, என் மனைவி மீது ஜக்காத்து கடமை என்றால் அவளுக்கும் நான் ஒரு குர்பானி கொடுத்தாகணும், எனக்கும் ஒரு குர்பானி கொடுத்தாகணும். 2 ஆடு வாங்க முடியாது ஹஸ்ரத், பரவாயில்ல, ஒரு ஆடு வாங்கிக்கோங்க, ஒரு பங்கில் சேர்ந்துக்கோங்க. இல்லை ஆடே வாங்க முடியாது, 2 பங்காக சேர்ந்து கொள்ளுங்க. நல்ல விலையும் கொள்ளுங்க. ஒருத்தருக்கு குர்பானி கொடுத்து மற்றொரு மீது குர்பானியுடைய அந்த அந்த கடமை நீங்காது. நன்மையில் வேண்டுமானால் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு கொடுத்தார்கள் என்று வருது இல்லையா? இதற்கு கிதாபுகள் எழுதுகிறார்கள், மிக தெளிவாக எழுதுகிறார்கள். அதாவது ஒருத்தருக்கு மட்டும்தான் கடமை, மற்றவர்கள் மீது கடமை இல்லாத போது ஒரு ஆடை கொடுக்குறேன், இது என்னுடைய குடும்பம் சார்பாக கொடுக்குறேன், எனக்கு கடமை, மற்றவர்கள் நன்மையில் பங்கெடுத்துக் கொள்வார்கள் என்ற ரீதியில் கொடுக்க முடியுமே தவிர எனக்கும் கடமை என் மனைவிக்கும் கடமை என்றால் இப்போது நான் எனக்கும் கொடுத்தாகணும், என்னுடைய மனைவிக்கும் கொடுத்தாகணும். சில பேர் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதுலேயும் சட்டம் என்னன்னு சொன்னால், எனக்கு கடமையாக இருக்கும்பொழுது என் பிள்ளைக்கு நான் கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு இன்னும் கடமையே ஆகலை, என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் இன்னும் கடமையே ஆகலை. அந்த சுழற்சி முறையில் ஒரு வருஷம் என் பேரில், ஒரு வருஷம் என் மனைவி பேரில், ஒரு வருஷம் என் பிள்ளைங்க பேரில், என் மகன் பேரில், என் மக பேரில், அப்படிலாம் கொடுக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு வேளை என் மகனுக்கு நம்ம கொடுக்குறோன்னு இருந்தால் கொடுக்கலாம், ஆனால் எனக்கான கடமையை நீங்கிட்டு தான் நான் கொடுக்கணும். ஏன் பசியை ஆற்றாமல் நான் என் பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. எனக்கு கடமை, நான் எனக்கு ஒரு பங்கையோ ஒரு ஆடையோ வாங்கிக்கிறேன், அல்லது ஒரு பங்கில் சேர்ந்துக்கிறேன், அது போக என்னுடைய மகனுக்கு ஆண்டி ஒரு ஆடை இருக்கிறேன், தாராளமாக கொடுக்கலாம். என்னுடைய அத்தா பேரில் வஃபாத் ஆகிட்டு அவங்க பேரில் குர்பானி கொடுக்கலான் இருக்கேன், நான் எனக்கு ஒரு பங்கையோ ஒரு ஆடையோ கொடுத்த பிறகு எக்ஸ்ட்ரா என்னுடைய அத்தாவுக்கு கொடுக்கலாம், என்னுடைய அம்மாவுக்கு கொடுக்கலாமே தவிர எனக்கு கடமை இருக்க, அல்லது என்னுடைய மனைவிக்கு கடமை இருக்க நான் இன்னொன்று என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னுடைய அத்தா அம்மாவுக்கோ கொடுக்க முடியாது. அல்லது இன்னொரு முக்கியமான செய்தி இந்த இடத்துல பார்க்கணும். பொதுவாக நம்மிடத்தில் 2 லட்ச ரூபா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கோம், அந்த வருது போது சென்றுக்கிட்டே இருக்குது. ஆனால் மனைவிட்ட கடமை இருக்குது, மனைவிட்ட ஒரு 15 பவுன் வரைக்கும் இருக்குது.
இப்போது மனைவி மேலே ஜக்காத்து கடமை, என் மேலே ஜக்காத்து கடமை இல்லை. இப்போ என் பேரில் குர்பானி கொடுக்கக்கூடாது. நல்ல விளங்கு, யார் மேலே குர்பானி கடமையோ அவருக்கு பேரில் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதை நிறுத்திட்டு இன்னொருத்தர் பேரில் கொடுக்க முடியாது. மனைவி கிட்ட நகை இருக்குது, அது அவளுடைய நகை, அவள் ஜக்காத்து கடமையான அளவுக்கு வசதியானவளாக இருக்கிறா, அவள் பேரை விட்டுட்டு நான் எனக்கு கொடுக்கறது முறை இல்லை, அவளுக்கு நான் கொடுத்தாகணும். எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு ஒரு ஆடை நான் சேர்ந்து கொள்ளலாம். 2 ஆடாக கொடுத்து ஒரு ஆடு என்னுடைய மனைவிக்கு, ஒரு ஆடு எனக்கு கடமையாலே கொடுக்குறேன், தாராளமாக கொடுக்கலாம். கடமை ஆகாத போது கொடுப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கடமை ஆகி கொடுக்கலன்னா குற்றமாகி விடுவோம். கடமை இல்லை, அவர் குர்பானி கொடுக்குறாரு, தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அவரிடத்துல கடமை ஆயிருச்சு, குர்பானி கொடுக்கலன்னு அதுவும் குற்றமாகிவிடும். அதில் முதல்ல விளங்கிக் கொள்ளும். இதே போல் இன்னொரு முக்கியமான சட்டத்தை விளங்கிக் கொள்ளணும். ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, ஹஜ்ஜில் அதாவது துல்ஹஜ் 10 அன்று அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள். அதுக்கு பேர் ஹதின்னு சொல்லப்படும். அதுக்கு பேர் குர்பானி கிடையாது. அரபியில் அதுக்கு பேர் ஹதி. அதுவும் குர்பானியுடைய ஒரு வகை தான். ஆனால் அதுக்கு பேர் ஹஜ்ஜில் கொடுக்கக்கூடிய குர்பானி. அவருக்கு ஊர்லேயும் கண்டிப்பாக ஒரு குர்பானி கொடுத்தாகணும். உதாரணமாக நம்ம வீட்டில் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டார், அவர் குர்பானி கடமையான ஒருத்தர் தான். அவர் ஹஜ்ஜுக்கு போனார். ஹஜ்ஜில் அவருடைய துல்ஹஜ் 10 அன்றைக்கு அன்றைய நாளில் ஷைத்தானுக்கு கல்லெறி 4 அமல் செய்வாங்க. ஷைத்தானுக்கு கல்லெறிவார்கள். துல்ஹஜ் 10 அன்றைக்கு ஷைத்தானுக்கு கல்லெறிவார்கள், தவாஃப் செய்வார்கள், குர்பானி கொடுப்பார்கள், முடி வெட்டுவார்கள். இந்த 4 அமலையும் ஒரே நாளில் செய்வாங்க. இப்போ இதில் பாருங்கள், இப்போ அங்கே அவர் குர்பானி கொடுக்குறனால இங்கே அவருக்கு கடமை நீங்கிருச்சானா கிடையாது. இங்கே நம்ம அவர் பேரில் குர்பானி கொடுத்தாகணும். குறைஞ்சபட்சம் ஒரு பங்காவது சேர்ந்தாகணும். இல்லை அங்கே தான் ஒரு ஆட்டுக்கு ஒரு பங்கு இப்போ பணம் கட்டிட்டாரு, இங்கே இருக்கும் போதே இன்றைக்கி ஹதியும் அந்த அப்ளிகேஷனில் பணம் கட்டிட்டாருங்கன்னா அது குர்பானியுடைய கணக்கில் வராது. அது ஹஜ்ஜுடைய ஒரு கிருகைகளில் வரும். ஹஜ்ஜில் ஒரு கிருகையாகத்தான் அது பார்க்கப்படுமே தவிர அது குர்பானியாக இருக்காது. எனவே ஹஜ்ஜுக்கு சென்று இருந்தாலும் ஹாஜிகளுக்கும் பகரமாக அவர் வசதியானவராக இருந்தால், வசதியானவர்கள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் ஹஜ்ஜு செய்கிறாங்க, அவருக்கு ஜக்காத் கடமையானவராக இருந்தால் அங்கு கொடுக்கப்படுவது ஹதியு, அது குர்பானி இல்லை. இவருக்கு ஊரில் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாகணும். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த கூட்டு குர்பானி சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இதில் நிறைய கவனம் செலுத்தணும். இன்றைக்கி நிறைய குர்பானி, கூட்டு குர்பானிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் ரொம்ப ஒரு ஆடுன்றது நம்ம கண்ணில் பார்க்குறோம், ஒரு வருட குட்டி நமக்கு தெரியுது, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அறுத்தோன்னா பிரச்சனை இல்லை, அது நம்முடைய பேரில் மட்டும்தான் அறுக்கப்படுறோம். கூட்டு குர்பானியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. கூட்டு குர்பானியை பொறுத்த வரைக்கும் 7 பேருக்கு மேலே குர்பானி கொடுக்க முடியாது. அத்தாரிட்டியான சில இயக்கங்கள், பள்ளிவாசல் ஜமாத்துகள், மதரசாக்கள் செய்கிறதுல ஓரளவு கவனம் செலுத்துவாங்க இல்லையா. 7 பேருக்கு மேலே ஒருத்தர் 8 பேராக சேர்த்துட்டா இந்த 8 பேருடைய குர்பானி நீங்கிடும். 8ஆவதாக சேர்த்தவருடைய குர்பானி மட்டும் கூடாமல் போயிடும். அந்த 7 பேருடைய குர்பானி அல்ஹம்துலில்லாஹ் கபூல் ஆயிருன்ற கிடையாது. 7 பேருக்கு மேலே யாரை சேர்த்தாலும் எல்லோருடைய குர்பானியும் கூடாமல் போயிடும். அதே மாதிரி குர்பானி கொடுக்கும் பொழுது 7 பேருமே குர்பானின்ற நோக்கம் மட்டும்தான் இருக்கணும். அந்த 7ல் யாராவது ஒருத்தர் எனக்கு கறி தான் நோக்கம், குர்பானி நோக்கம் இல்லை என்ற எண்ணத்தில் ஒருத்தர் சேர்ந்தால் அந்த 7 பேருடைய குர்பானியும் நீங்கிடும். குர்பானியுடைய கடமையும் வீணாக போயிடும். அதே போல் 2 வருடத்து நிரம்பி இருக்கணும். 2 வருடத்தை விட குறைவான 1 வருட கண்ணுக்குட்டியோ 1.5 வருட கண்ணுக்குட்டியோ நீங்கள் குர்பானி கொடுத்தா குர்பானி கூடாமல் போயிடும். அதே போல் 7 பேர் ஒரு மாட்டில் பங்கு சேர்றாங்கன்னா 7 பேர் இடத்துலையும் ஒரே அமௌண்ட் இருக்கணும். ஒருத்தட்ட 3 ரூபா வாங்கணும், ஒருத்தட்ட 3,200 வாங்கணும், ஒருத்தட்ட 3,500 வாங்கணும். இப்போ 7 பேரும் 7 விதமான அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த 7 பேருடைய குர்பானியும் கூடாமல் போயிடும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு உலக பள்ளிவாசல் ஜமாத்துகளில் அல்லது மதரசாக்களில் கொடுக்கின்ற குர்பானியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க பில்லு ஒரு ரசீது போட்டு கொடுத்துருவாங்க. முடிந்தளவு அந்த பருவம் அடைந்த குர்பானி பிராணிகளை தான் வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய ப்ரைவேட்டாக ஒரு வியாபாரமாக குர்பானி நடந்துகிட்ருக்கு. ஒரு 4-5 பேர் சேர்ந்து விளம்பரம் பண்ணுறாங்க, குர்பானி கொடுக்குறாங்க, நிறையா பங்குகளை வாங்குகிறாங்க, ஏதோ பேருக்கு சில மாடுகளை அறுக்கிறாங்க, மீதி பேருக்கு கறியை கையில் வாங்கி கொடுத்துட்றாங்க, கிடைக்கிற லாபத்தை ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மஹல்லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜமாத்தாக சேர்ந்து கூட்டு குர்பானி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்கு. அதில் கிடைக்கிற லாபம் முழுக்க பைத்துல் மாலில் சேர்க்கப்பட்டு பைத்துல் மாலில் உண்டான மஹல்லாவாசிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. முடிந்தளவு ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இதுதான் கொடுக்கணும். ஒருவேளை பள்ளிவாசலில் வாய்ப்பு இல்லை, அது மாதிரியான ஜமாத் அமைப்பு இல்லைன்னு சொன்னால் நமக்கு தெரிந்த மதரசாக்களிலேயோ அல்லது இயக்கங்கள்லேயோ கொடுக்கலாம். இயக்கங்கள் கூட கிட்டத்தட்ட பரவாயில்லை, ஓரளவு பேணுதலாக இருக்கிறாங்க, பணத்தை வாங்குகிறாங்க, அந்த பணத்தையும் கிடைக்கிற லாபத்தையும் முடிஞ்சளவு அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்க சேவையில் செலவு செய்கிறாங்க. இது ரெண்டுமே இல்லாமல், பள்ளிவாசலும் இல்லை, மதரசா இயக்கங்களும் இல்லாமல் ப்ரைவேட்டாக நிறைய பேர் செலவு செய்கிறாங்க. 50-60 மாட்டுக்கு பங்கு வாங்குறாங்க. 6-7 மாடு கண்ணுக்கு 4 பேருக்கு தெரிகிற மாதிரி 5-6 மாடுகளை அறுத்து மீதி பேர்களுக்கு கறி கடையில் வாங்கி கொடுத்துட்றாங்க. இது மாதிரியான நடைமுறைகள்லாம் நிறைய நடைபெற்று கொண்டு இருக்குது.
கிடைக்கிற லாபம் கிடைச்சா போதும். இந்த குர்பானியை வச்சு ஒரு கூட்டம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. அதுலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டு குர்பானியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லப்படுது, நம்ம யார் இடத்துல குர்பானி கொடுக்குறோமோ அவரிடத்துல விசாரிக்கலாம், தவறில்லை. நீங்கள் எங்கே வச்சுங்க குர்பானி கொடுக்குறீங்க, நீங்கள் எங்கே மாடு வாங்குறீங்க, உங்கள் மாடுகளை நான் பார்க்கலாமா, உண்மையிலேயே தகுதியான மாடுகளை தான் நான் அறுக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா இங்கே நோக்கம் கரியில்லை. குர்பானி கொடுன்னு சொன்னால் இது மாதிரி விசாரித்து கொடுக்கறது தான் சிறப்பானது என்பது முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் குர்பானி சம்பந்தமாக இன்னொரு மிக முக்கியமான செய்தி, பரவலாக இமாம் வந்தால் மோதினார் வந்தால் அறுத்தா போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று இருப்பாங்க. அதை முடிந்தளவு தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையா? நம்முடைய கையால் இருக்கிறது தான் குர்பானியுடைய சிறப்பு. திருமதி ஷெரீஃபுடைய 815வது செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நஹர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி ஸலாஸன் வ சித்தீன. ஹஜ்ஜுடைய விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுத்தாங்க. அதில் 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையால் அறுத்தாங்க. வ நஹர அலியுன் அலா கைர மா கைர, மீதமுள்ள 37 ஒட்டகங்களை ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறுத்தார்கள் என்று வருகிறது. அதனால் குர்பானியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கையால் அறுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தெரியலாட்டி அது பெரிய கம்பு சுத்துற வேலை கிடையாது. நம்முடைய கையால் அறுப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்யணும். அதே போன்று குர்பானி இறைச்சியை சாப்பிடுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருக்கிறாள் என்று இந்த ஹதீஸில் பாருங்கள், 100 குர்பானி இறைச்சியும் சாப்பிடும் ரசூலுல்லாஹ்க்கு என்ன, ஒரு குர்பானியுடைய இறைச்சியில் ஒரு ஒட்டகத்திற்கு ஒரு துண்டுனாலும் 100 துண்டு சாப்பிடணும், அது சாத்தியம் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அந்த 100 குர்பானியுடைய பிராணியிலிருந்தும் ஒவ்வொரு துண்டுகளை எடுத்து பாத்திரத்தை போட்டாங்க, கொதிக்க வைத்தார்கள், அந்த தண்ணீரை குடித்தார்கள். வஜஇலத் ஃபீ கத்ரின் சும்ம ஷரிப மின் அர்கிஹா, அதனுடைய தண்ணீரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்கள், அதனால் குர்பானி என்பது ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு சடங்காக நம்ம விளங்கி கொள்ளாமல் மறுமையுடைய வெற்றிக்காக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று தருகின்ற ஒரு அமலை என்று புரிந்து இன்ஷா அல்லாஹ் உளப்பூர்வமாக குர்பானி கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தபடியாக மிக முக்கியமான அமர் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற புதன்கிழமை நமக்கு அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறது ரசூலுல்லாஹ் சுன்னத்தாகி இருக்கிறாங்க. அதனால் அந்த நாளில் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. திருமதி ஷெரீஃபில் முஸ்லீம் ஷெரீஃபில் 1162வது செய்தி, அபி கதாதா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, யௌமு அரஃபாவுடைய ஒரு நோன்பு என்பது அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பாதஹு. அவர் அரஃபாவிலிருந்து முந்தைய வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அடுத்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வைக்கிறது என்னமோ ஒரு நோன்பு தான், ஆனால் 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. ஹாஜிகள் அரஃபாவில் நோன்பு வைக்க மாட்டாங்க, நம்ம நோன்பு வைக்கணும். ஹாஜிகள் செய்யாத 2 அமல், ஹஜ்ஜுக்கு போனவங்க அரஃபாவில் நோன்பு வைக்க மாட்டாங்க. துல்ஹஜ் 10 அன்றைக்கு பெருநாள் தொழ மாட்டாங்க, அவங்களுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நமக்கு அரஃபாவுடைய நோன்பு வைக்கணும், பெருநாள் தொழுகையும் தொழுகணும். இதில் பரவலாக சில கருத்து வேறுபாடுகள், சில குழப்பங்கள் வரும். ஹாஜிகள் என்றைக்கு அரஃபாவில் தங்குறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம நோன்பு வைக்கணும். அவங்க இன்றைக்கி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அவங்க ஹஜ்ஜில் தங்குவாங்க, அரஃபாவில் தங்குவாங்க. ஏன்னா புதன்கிழமை அவங்களுக்கு பெருநாள். அப்போது செவ்வாய்க்கிழமை தானே அவங்க அரஃபாவில் தங்குறாங்க, நம்ம செவ்வாய்க்கிழமை தான் அரஃபாவுடைய நோன்பு என்றெல்லாம் சில குழப்பங்கள் வரும். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படிலாம் கிடையாது. நமக்கு எது துல்ஹஜ் 9 அதுதான் நமக்கான அரஃபா. அவங்களுக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை துல்ஹஜ் 9, அதனால் அவங்க செவ்வாய்க்கிழமை அரஃபாவில் தங்குறாங்க. நமக்கு துல்ஹஜ் 9 என்பது வரக்கூடிய புதன்கிழமை, அதனால் புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இல்லை கூடுதலாக ஒரு நோன்பு வைக்கிறேன்னா தாராளமாக வைத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், 9 நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக 9 நோன்பு வைங்க. முடியலன்னு சொன்னால் 7, 8, 9 3 நாள் நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்க. நீ 7, 8, 9 நோன்பு வச்சிங்கன்னு சொன்னால் அவங்க அரஃபாவில் தங்கும்போது நம்ம நோன்பு வச்சுருப்போம். அதனால் 7, 8 நோன்பு வரக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன் நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்க. அதுவும் முடியல ஹசரத்துனா குறைஞ்சபட்சம் வருகின்ற 9வது புதன்கிழமையாவது துல்ஹஜ் 9வது நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அந்த ஒரு நாளுடைய நோன்பு இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் குர்பானி சம்பந்தமாக மேற்கண்ட தகவல்கள் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் கேளுங்க. நமக்கு தெரிந்த முறையில் இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிந்த கிதாபுகளை பார்த்து விளக்கம் கொடுப்போம். அல்லாஹுடைய ரசூலும் எந்த அளவில் குர்பானியை கொடுத்தார்களோ, எந்த அமைப்பில் குர்பானிகள் கொடுத்தார்களோ அந்த அமைப்பில் குர்பானி கொடுப்பதற்கும் அல்லாஹுடைய ரசூலிடமிருந்து எப்படி குர்பானி அங்கீகரிக்கப்பட்டதோ அதுபோன்று அங்கீகரிக்கப்பட்ட குர்பானியாக ரப்புல் ஆலமீன் நம்முடைய குர்பானியுமாக்கி நல்லது புரிவானாக. வாஹிரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.